வணக்கம் நண்பர்களே. நட்பு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பலம். ஆனா எல்லா நண்பர்களும் நமக்கு அந்த பலத்தை தர்றதில்ல. சில நண்பர்களால நம்ம நிம்மதி போகுது, மன அழுத்தம் அதிகமாகுது. டாக்ஸிக் நண்பர்களின் 8 அறிகுறிகளை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இப்படி யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. நானே ராஜா, நானே மந்திரி. மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம். அவங்க பேச ஆரம்பிச்சா மைக் அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய சோகத்தை சொல்ல வருவீங்க. ஆனா அவங்க அதை இடமறிச்சு, அதை விடு, இன்னைக்கு எனக்கு என்னாச்சு தெரியுமான்னு அவங்க கதைய ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க வாழ்க்கையில நீங்க வெறும் சைடு ஆக்டர் தான். போட்டி போடுவது. ஒரு நல்ல நண்பன் உங்க வளர்ச்சிய பார்த்து விசில் அடிக்கணும். ஆனா இவங்க, நீங்க ஒரு புது போன் வாங்கினா, இதென்ன பெருசு, நான் அடுத்த மாசம் இதை விட காஸ்ட்லியா ஒன்னு வாங்க போறேன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலயும் உங்க கூட போட்டி போட்டு உங்கள மட்டம் தட்டுறதுதான் இவங்க வேலை. எனர்ஜி வேம்பயர்கள். சிலரை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கும். ஆனா இவங்கள சந்திச்சுட்டு வந்தாலே நீங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இவங்க கிட்ட எப்பவும் நெகட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற இவங்க உங்க பாசிட்டிவ் எனர்ஜிய அப்படியே உறிஞ்சிடுவாங்க. அந்த போலி சிரிப்பு. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அவங்க வாழ்த்துகள்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கண்ணுகள் அந்த சந்தோஷம் இருக்காது. உனக்கு எப்படி இது கிடைச்சதுங்கிற பொறாம தான் தெரியும். கொண்டாடுறதுக்கு பதிலா உங்க வெற்றியில ஏதாவது ஒரு ஓட்டையே தேடுவாங்க. எப்பொழுதும் விமர்சிப்பது. ஏன் இந்த ட்ரெஸ், ஏன் இப்படி பேசுற, உன் வேலை வேஸ்ட், இப்படி உங்க எல்லா விஷயத்திலயும் ஒரு குறை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது அட்வைஸ் கிடையாது, உங்க தன்னம்பிக்கைய மெல்ல மெல்ல உடைக்கிற ஒரு ஆயுதம். பயந்து பயந்து பேச வேண்டி வரும். எப்போ எதை பேசணும்னு நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கா? இத சொன்னா கோவிச்சுப்பாங்களோ, அப்படி சொன்னா மூட் அவுட் ஆயிடுவாங்களோன்னு பயந்து பயந்து பழக வேண்டியிருந்தா அது நட்பில்ல, அது ஒரு எமோஷனல் சிறை. நம்பிக்கை துரோகம். நீங்க ரகசியமா சொன்ன விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. உங்க பின்னாடி உங்கள பத்தி தப்பா பேசுவாங்க. சந்திப்பிற்கு பின் தோன்றும் உணர்வு. இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான பாயிண்ட். அவங்க கூட நேரத்தை செலவழிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது நீங்க நிம்மதியா இல்லாம ஒருவித குழப்பத்தோடவோ அல்லது ஏண்டா இவங்கள மீட் பண்ணோங்கிற வலியோடவோ வந்தீங்கன்னா உங்க மனசாட்சி சொல்லுது இது ஆபத்தான நட்புன்னு. நண்பர்களே, ஒரு நல்ல நட்பு உங்கள உயர்த்தணும், உங்கள காயப்படுத்தக்கூடாது. இந்த 8 அறிகுறிகள்ல 1-2 இருந்தா பேசி சரி பண்ணலாம். ஆனா எல்லாமே இருந்தா அந்த நட்பை விட்டு விலகி வரதுதான் உங்க மனநலத்துக்கு நல்லது. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி யாராவது சந்திச்சிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.